வணக்கம், வெல்கம் டு கிருதி குக்கிங். இப்போது வெயில் காலம் வந்துடுச்சு, அதனால் உடம்புக்கு குளிர்ச்சி தரத ஒரு முலாம்பழ ஜூஸும் வெள்ளரி பச்சடியும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு வெள்ளரி பிஞ்சும் ஒரு முலாம்பழமும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெள்ளரி பிஞ்சை எடுத்து தோலை சீவிப்போம். இப்போது தோல் சீவியாச்சு. இதை ஒரு செத்துக்கட்டையில் வச்சு நல்லா செத்திப்போம். இப்போது செத்தி முடிச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை செத்தி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டு 4-5 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போது வெள்ளரி பச்சடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது முலாம்பழத்தில் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ முலாம்பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். இப்போ விதையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த முலாம்பழத்தில் உள்ளதெல்லாம் ஸ்பூனாலே அழகாக வலிச்சு அதில் போட்டுடலாம். இதை கட் பண்ண வேணாம், ஸ்பூனாலே எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை போட்டு ஐஸ் கட்டி ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்குவோம் முதல்ல. இப்போ அரைச்சாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா நேவாக அரைச்சிப்போம். இப்போது நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த முலாம்பழ ஜூஸ் வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தர்ற ஒரு ஜூஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. அதே போல் இந்த வெள்ளரி பச்சடி வெங்காய பச்சடி மாரி கிடையாது. இது சும்மா சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ஸ்பூனை போட்டு கொடுத்தாலே அதுங்க ஆசையாக சாப்பிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல உடல் சூட்டை தணிக்கும். ரொம்ப நல்லது. இதை மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிருதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.